போட்டு சும்மா வேற லெவல்ல போலீஸ்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தோம். இந்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னா நம்ம பைபிள வாத்துமடை இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம டானி கிட்ட வந்து மீட் பண்றாங்க. சோ மறுபடியும் டான் தான் மிஷன் கொடுக்க போறான். சோ இந்த டான் இப்ப என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொரோனால் கார்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டான் ஒரு கம்பெனி இருக்குன்னு சொன்னல. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா லிபர்ட்டி சிட்டிக்குள்ள பயங்கரமா ரணகளத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்களாமா. சோ அதெல்லாம் நம்ம எப்படியா தவிர்க்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கர்லி பாப் அப்படின்னு சொல்லிட்டு லூஜி பைபிள கிட்ட ஒருத்தன் வேலை பார்க்கறான். சோ அந்த கர்லி பாப் வந்து பாத்தீங்கன்னா அவனோட அதிகமா அவன் எத்தனை சம்பாதிக்கிறானோ அதோட அதிகமா காசு வச்சிருக்கானாமா. அது எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி நீ வந்து அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் அவன் நெக்ஸ்ட் என்ன பண்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. என்னென்னலாம் சொல்றான் பாருங்க. அந்த கர்லி பாப் அப்படிங்கறவன பேர் கொஞ்சம் பெருசா இருக்கு, பாப் அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணலாம். சோ அந்த பாப் அப்படிங்கறவன் நம்ம லூஜி இருக்கான்ல அவனோட பார்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யறான். ஓகேங்களா? சோ அவனை வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப போட்டு தள்ளணும். அவன் எப்படி அவ்வளவு காசு சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். சரி வாங்க போய் போட்டு வந்துருவோம். ஓகே गाइस, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினா லூஜி பைபிள் இருக்கல்ல, சோ அவனோட கப்புக்கு தான் வந்திருக்கோம். சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பாப் அப்படிங்கறவன் வந்து வேலை பார்க்கறான். இப்போ நமக்கு என்ன மிஷன் கொடுத்திருக்காங்க டான் அப்படினா அந்த பாப் அப்படினு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான்ல, சோ அவன் வந்து சம்பாதிக்கிறத விட அதிகமா வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்றானாமா. சோ அது எப்படி அவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அவன் எத்தனை செலவு பண்றான்னு சொல்லி இவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. சம்பாதிக்கிறத விட அவன்கிட்ட அதிகமா காசு இருக்கு, அவன் என்னதான் பண்றான் அப்படினு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படினு சொல்லி அவனுக்கு ஒரு ஆசை. நம்ம டான் பைபிளுக்கு தெரிஞ்சிக்கிட்டு அவனை கொன்னுடு அப்படினு சொல்லி சொல்லிருக்கான். சோ அந்த லூஜி பைபிள்ல இருக்கல்ல அவனோட பார்ல தான் அந்த பாப் அப்படிங்கறவன் வேலை பார்க்கறான். சோ வேலை பார்த்துட்டு வெளிய வருவான்ல, வெளிய வந்து டாக்ஸில ஏறி எங்கயோ போறாங்க. சோ அந்த டாக்ஸி அவன் எங்க தான் போறான் அப்படினு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிக்கிட்டு அவனை போட்டு வரணும். ஓகேங்க, அந்த டாக்ஸி கிளம்பிருச்சு. சோ இப்போ அதுதான் அந்த டாக்ஸி. சோ எப்பறா திடீர்னு கார் மாறிச்சு அப்படினு சொல்லி கேட்காதீங்க. சோ மிஷன்ஸ் நான் வந்து ஒரு தடவை முடிக்கிறதுல 10 தடவை மிஷன்ஸ் முடிப்பேன். சோ ரிப்பீட்டடா முடிக்க வேற கார்ல தான் வந்தாகணும். ஓகே गाइस, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்ல நான் பின்தொடரணும் அவனை. அந்த டாக்ஸில முன்னாடி போறான் பாருங்க, அவன் தான் பாப். சோ அவன் எங்க போறான், எப்படி அவ்வளவு பணத்தை சம்பாதிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசி அவனே போட்டு தள்ளிட்டு வர சொல்லிருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடியான விஷயம். சோ இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம அலைய விடுவான், ஸ்கிப் பண்ணிட்டு அவன் எங்க போறான் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஓகே गाइस, இந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ணிட்டேன், அப்படியே வந்துட்டேன். சோ கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பூக்கோ மீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு பாருங்க. அது ஃபுல்லா ஆச்சுன்னா மிஷன் ஃபெயில்டு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாக விடக்கூடாது. அது ஃபுல்லாக கூடாதுன்னா டிஸ்டன்ஸ் விடணும். ஓகேங்களா? சோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே தான் வந்து அந்த காரை ஃபாலோ பண்ணணும், அந்த டாக்ஸியை. ஓகேங்க, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரிய டிஸ்டன்ஸோட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட வேணா உங்களுக்கு சந்தேகம் வரும். ஓகேங்க, அந்த கார் வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க போய் நின்றுச்சு. யாரை பார்க்க போறா, எதுக்காக போறா, எப்படி அவங்கிட்ட இவ்வளவு பணம் வருதுன்னு பார்க்கலாம். இவன் தான் அந்த பாப் பைபிள்ல. ஓகேங்க, கர்லி பாப். ஓகே, இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரையோ மீட் பண்ண போறான். சோ அவன் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரை பார்க்க போறான். அந்த 2 பேர் கேக்குறாங்க இந்த மாதிரி நீ ஃபாலோ பண்ணி போனியாடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஜாப் பைபிள்ல பாப் பைபிள் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த மாதிரி கொலம்பியன் கார்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான்ல. சோ அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிட்டியை ஆக்கிரமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம லியோனி ஃபேமிலியோட டான் இருக்கான்ல, அதாங்க அந்த கிழமை, அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் டானா மாறிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த கார் பெயிண்டர் ஜோயி லியோன் அவன் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கான், இவன் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். 2 கேங்கும் அடிச்சுக்குது தினமும். அதாங்க அந்த லாண்ட்ரி கேங்கும் நம்ம கேங்கும் அடிச்சுக்குது. சோ அந்த 2 கேங்கும் வந்து பாத்தீங்கன்னா உயிரிழப்பு நிறைய ஏற்படுது. அது இதுன்னு சொல்லிட்டு லிபர்ட்டி சிட்டில என்னதான் நடக்குதோ அதை அப்படியே புட்டு வைக்கிறாங்க. சோ யார்கிட்ட புட்டு வைக்கிறான்னு தெரியுதா? நம்ம கேட்டலினா பொண்ணு கிட்ட தான் புட்டு வச்சிட்டு இருக்கான். கேட்டலினாவும் மிக்யூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டலினோட ஃப்ரெண்டு 2 பேர் கிட்ட தாங்க சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் சொல்லிட்டான் நம்ம பாப் அப்படிங்கிறவன். சோ இப்போ நம்ம இவன் இருக்கான்ல கிளவுட், இவனுக்கு வந்து காண்டாயி இவனை போட்டு தள்ளிடுறான். அவ்வளவுதான், மிஷன் பாஸ்டு $15,000. சோ இதுக்கு தான் வந்து இவன் வந்திருக்காங்க. தினமும் வந்துட்டு பணம் எப்படி சம்பாதிச்சா அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் லிபர்ட்டி சிட்டில என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு நம்ம கேட்டலினாக்கு போட்டு கொடுத்து விஷயத்தை கரைச்சிக்கிறான். ஓகேவா? சோ எதுக்கு இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி தெரியல. கேட்டலினாக்கு இதெல்லாம் எதுக்கு தேவை? முதல்ல அது கேட்டலினாவானே எனக்கு தெரியல. எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருக்கு. சோ அதனால அது கேட்டலினாவா இல்ல வேற ஏதோ பொண்ணானே எனக்கு தெரியல, பாப்போம். ஆனா இப்ப வரைக்கும் பேர் சொல்லலாம், அந்த பொண்ணோட பேர் இன்னும் யூஸ் பண்ணல கேம்ல. சோ அந்த பொண்ணோட பேர் ரிவீல் ஆகும்போது தான் நானும் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச அது கேட்டலினாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே गाइस, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம் அப்படின்னா ஜோயி கிட்ட தான் போறோம், அந்த கார் பெயிண்டர். சரி வாங்க அங்க போயிடுவோம். ஓகே गाइस, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஜோயி அப்படிங்கிற கார் பெயிண்டர் அவங்க கிட்ட தான் வந்திருக்கோம். சோ இப்போ வந்து உள்ள போறோம், என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நாம உள்ள போறோம். உள்ள போனோம்னே அழகி மிக அழகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யாரோ ஒருத்தன் கூட இவன் பேசணும்னு நினைச்சானாமா. அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவனுக்கு வேண்டாதவனா மாறிட்டான், இப்ப பகைவனா மாறிட்டான். அவனோட காரை திருடிட்டு வந்து கிரஷர்ல போட்டு அந்த காரை அப்படியே அரைச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் ஒரு மிஷன் பாருங்க, சப்பையா முடிச்சிடலாம். ஒரு கார் இருக்காம பொரோலி அப்படிங்கறவன் தான் அந்த பேரு. சோ அவனோட காரை திருடிட்டு வந்து ஒரு கிரஷர்ல அந்த காரை போட்டு அப்படியே வந்துட்டு அந்த காரை வந்து நொறுக்கிடணும். அதுதான் நம்ம கொடுத்துருக்க மிஷன். சரி ஓகே, அந்த காரை முதல்ல நம்ம போய் திருடிட்டு வந்துடலாம். சோ பொராலி அப்படிங்கிறவன் தான் அந்த காரோட ஓனர். சோ பொராலி அப்படிங்கிறவன நம்ம பார்த்துருக்கோமா? பார்த்தது இல்ல. மேபி அவன் மெயின் வில்லனா இருக்கிற கூட சான்ஸ் இருக்கு. சரி வாங்க ஸ்கிப் பண்ணிட்டு அந்த காரை திருடுறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சொல்ல கார் வந்துருச்சுங்க.
சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபெராரி அப்படிங்கறவனோட கார். ஓகேங்களா? ஓகேங்க. என்னடா ஜம்ப் பண்ண முடியல? ஓகே, இங்க ஜம்ப் பண்ணுவோம். ஜம்ப் பண்ணியாச்சு. சோ நெக்ஸ்ட் இந்த செவுத்து மேல எப்பறா ஜம்ப் பண்றது? சூப்பரா ஜம்ப் பண்ணியாச்சு गाइस. ஓகே, இதுதான் அந்த கார். ஓகே, இந்த காரை நம்ம திருடிடுவோமா? திருடியாச்சுடா. ஓகே गाइस, கிளம்பிடலாம். என்னடா இது? ஃபெராரிஸ் பிரதர்ஸ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா கார்ல துரத்துறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இந்த காரை நம்ம திருடுறோம் தெரிஞ்ச உடனே அவங்களோட தம்பிங்களா அண்ணங்களா தெரியல. ஃபெராரி அப்படிங்கறவனோட அண்ணனா தம்பியான்னு தெரியல. அவங்க வந்து இந்த மாதிரி துரத்துறாங்க நம்மள. எங்கடா என் அண்ணனோட கார் எங்கடா எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு துரத்துறானுங்க. பட் அவங்க எல்லாம் மீறி தான் நான் வந்துட்டு காரை ஓட்டிட்டு இருக்கேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரஷர்ல போட்டு இந்த காரை வந்து அப்படியே நொறுக்கணும், அப்படியே தூள் தூளா ஆக்கணும். சோ கிரஷரை தேடி தான் போய்கிட்டு இருக்கேன். இங்க எங்கடா கிரஷர் இருக்கு? சோ ஓகே, மேப்ல காட்டிடுச்சு. ஓகேங்க, சோ அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஓகே गाइस, இப்போ நான் கிரஷர் கிட்ட வந்துட்டேன். ஒரு காமெடி என்ன நடந்திருக்கு. சோ கிரஷர்ல போட்டு நான் நொறுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. வர்ற வழியில அவனுங்களே நொறுக்கி வச்சிட்டானுங்க காரை. சோ அவனுங்களே அங்கிங்க முட்டி 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 மோதி அவனுங்களே நொறுக்கி வச்சிருக்கானுங்க காரை. ஏன்னா பின்னாடி டிக்கில ஒரு பணம் கிடக்குது. அட பாவிகளா, இது தெரியாம திருடிட்டு வந்தனா? அட லூசு பாவிகளா, பின்னாடி ஒரு பணம் गाइस. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? என்னமோ நடக்கட்டும், வாங்க பாப்போம். சோ கிரஷர் கிட்ட நான் கொண்டு வந்துட்ட காரை இங்க கொண்டு வந்து காரை நிப்பாட்டினா கிரஷர் வந்து பாத்தீங்கன்னா அந்த காரை அப்படியே நொறுக்கிடும். ஓகேங்க, இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் இறங்கியாச்சுங்க இந்த காரை விட்டு. ஓகே, இந்த காரை வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்றாங்க, மேல தூக்கி என்னால பார்க்க முடியல. சோ கார் வந்து பாத்தீங்கன்னா மேல போச்சா, மேல தூக்கி என்னால பார்க்க முடியலங்க. கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, மேல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் கிரஷர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காரை வந்துட்டு புளிஞ்சிடும், அப்படியே காரை நசுக்கி தூள் தூளா மாத்திடும். சோ அதனால அந்த காட்சி என்னால உனக்கு காட்ட முடியல. சோ கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சோ அடுத்த மிஷன் எங்கன்னு சொல்லி காட்டல இன்னும். சோ அந்த பாருங்க, அவ்வளவுதான். அத குப்பையில போட்டு அப்படியே நொறுக்கி இருக்காரு, அவ்வளவுதான். மிஷன் பாஸ் $10,000 கொடுத்துருக்கானுங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டோனி பயபுல நம்மள கூப்பிட்டுருக்கான். அதான் மெசேஜ் பண்ணிருக்கா பயபுல டோனி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு மெசேஜ்ல. சோ அவன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒர்க் கொடுக்க போறானாமா. சோ வாங்க டோனி கிட்ட போயிடுவோம். ஓகே गाइस, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோனி கிட்ட தான் வந்திருக்கோம். சோ இந்த பயபுல என்ன மெசேஜ் கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே, ஒரு நல்ல மெசேஜா தான் கொடுப்பான். காசு இவனாங்க வாரி வாரி இறைப்பான். ஓகே गाइस, இப்போ வந்து உள்ள வந்தாச்சு. உள்ள வந்தோனே டோனி பயபுல இல்ல, அவனோட பாடி கார்ட்ஸ் தான் 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான், லவ் லெட்டர்னு வேற சொல்றாங்க, கிண்டல் பண்றானுங்க. எழுதி வச்சிருக்கான், அதை எடுத்து படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ அவன் என்ன எழுதி வச்சிருக்கான் நம்ம டோனி பயபுல அப்படின்னா, அந்த லாண்டரி விக்கிறவங்க இருக்காங்கல்ல, சோ அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் ஃபேக்டரி ஒன்னு வச்சிருக்காங்களாமா. சோ அந்த ஃபிஷ் ஃபேக்டரி இருக்கிறவனை கொன்னுட்டு அவனோட ஆளுங்களே நீ கொன்னுட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த லாண்டரி விக்கிறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொன்னுட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் ஃபேக்டரியில ஒருத்தர் இருக்கானாமா, அவனையும் வந்துட்டு கொல்லணும். சோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த லாண்டரி விக்கிறவங்க இருக்காங்களா, அவங்க ஒரு ஃபிஷ் ஃபேக்டரி வச்சிருக்காங்க, அவங்க எல்லாரையுமே நீ மொத்தமா அவங்களோட ஜோலியே முடிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்குது. சோ இந்த வேலையை முடிச்சா பலையன்னு காசு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி வாங்க இந்த வேலையை முதல்ல முடிச்சிட்டு வந்துருவோம். ஓகே गाइस, மொத்தம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 3 பிளேसेस சொல்லிருக்காங்க. அந்த 3 பிளேஸ்ல 3 விதமான ஆளுங்க நின்னுட்டு இருக்காங்க. அந்த 3 பிளேஸ்க்கு போறோம், தட்டுறோம், தூக்குறோம். சரி வாங்க கிளம்பிடுவோம். ஓகே गाइस, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் முதல் ஆள் கிட்ட வந்தாச்சு. சோ இங்க ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். சோ இவனை முதல்ல கொல்லணும். ஓகேங்க, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில கன்ஸ் சீட் இருக்கா, தெறிக்க விட்டுறலாம். ஓகே गाइस, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் ஷூட் பண்ண நமக்கு கூட 2 பாடி கார்டு வேற வரானுங்க வேற லெவல்ல. ஓகே, சாவடா கொய்யால, சீக்கிரம் சாவடா. ஓகேங்க, ஒருத்தனை கொன்னாச்சுங்க. இன்னும் 2 பேர் பாக்கி இருக்கானுங்க. சோ அவங்க 2 பேரையும் வந்து போட்டு தள்ளிடலாம். ஓகே, பாடி கார்ட்ஸ் நம்ம கூடவே சுத்துறானுங்க. நம்ம ஹெல்ப்புக்கு இவங்கலாம் நமக்கு தேவையே இல்ல. ஓகே गाइस, இப்போ நம்ம பாடி கார்ட்ஸ் பின்னாடி வந்து ஏறிக்கிட்டானுங்க வேற லெவல்ல. அங்க பாருங்க எப்படி ஓடி வந்து ஏறுறான்னு. ஓகே, அவன் பின்னாடி ஏறிட்டான். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேற ஒருத்தனை கொல்றதுக்காக கிளம்பிட்டோம். சோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் வாங்க. ஓகே गाइस, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2வது ஆளு. சோ இங்க தான் இருக்கான். சோ இவனையும் வந்து பாத்தீங்கன்னா கொல்லணும். இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா லாண்டரி விக்கிறவங்களோட பார்ட்னர்ஸ். ஓகேங்களா? சோ அந்த ஃபிஷ் ஃபேக்டரி வச்சிருக்கறவங்க லாண்டரி விக்கிறவங்களோட பார்ட்னர் தான். ஓகே, சாவடா. லைஃப பாருங்க, குறைச்சு விட்டானுங்க எனக்கு லைஃப. சோ லைஃப் ஏன்டா குறைச்சு விடுறீங்க நாய்களா? சோ 13 லைஃப் தாங்க இருக்கு. எப்படிங்க இத பண்ணானுங்க? ஓகேங்க, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ எங்க வந்திருக்கேன் அப்படின்னா அந்த ஃபிஷ் ஃபேக்டரின்னு சொன்னானுங்கல, அந்த ஃபிஷ் ஃபேக்டரி கிட்ட தான் வந்திருக்கேன். சோ மறுபடியும் லைஃப் வந்து சீட் யூஸ் பண்ணி இன்கிரீஸ் பண்ணிட்டேனே. சோ சீட் என்னன்னு சொல்ல மாட்டேனே. ஓகே गाइस, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் ஃபேக்டரி எங்கடா இருக்கு? அட பாவிகளா, ஃபிஷ் ஃபேக்டரி பக்கத்துல இருக்குன்னு சொன்னாங்களாடா நான் வந்தேன். சோ இன்னும் தூரம் போகணும் போல. சோ நான் ஸ்கிப் பண்ணிட்டு ஃபிஷ் ஃபேக்டரில இருந்து ஸ்டார்ட் பண்ணிரலாம் வாங்க. ஓகே गाइस, இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிஷ் ஃபேக்டரி இருக்கு. இங்க ஒருத்தர் இருக்கான், அவனை போய் கொல்லணும். ஓகே, you need a fish van, trial fish van. fish van எங்கடா? ஓ, உள்ள ஒரு லாரி நிக்குது பாருங்க. அதாங்க fish van. அட பாவிகளா, அந்த லாரியை தான் வேணும்னு சொல்றீங்களா? சரி ஓகேங்க, வாங்க போய் அந்த fish van போய் திருடிட்டு வந்துடலாம். ஓகே, அந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா எலும்பு கூடு வரைஞ்சிருப்பாங்க. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா fish van. சரி வாங்க அங்க போயிடுவோம். ஓகே गाइस, இங்க ஒரு fish van நான் பார்த்தேன். அந்த மீனோட எலும்பு கூடு வரைஞ்சிருக்கு பாருங்க, அதுதாங்க fish van. ஓகே, இவன் வந்து நாம கீழ தள்ளி
ஓகேங்க இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபிஷ் வேன்ல நாம ஏறியாச்சு. ஸோ இந்த ஃபிஷ் வேனை கொண்டு வந்து அந்த அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த ஃபிஷ் ஃபேக்டரியில இருக்கக்கூடிய கேட்டை ஓப்பன் பண்ணுவானுங்க, இல்லைன்னா ஓப்பன் பண்ண மாட்டானுங்க. ஓகே காய்ஸ் இப்போ வந்துட்டு இதுக்குள்ள போகணுங்க. இப்போ கரெக்டா கேட் ஓப்பன் பண்ணுவானுங்க பாருங்க. ஓகே கேட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்குள்ள ஒருத்தர் இருக்கானாமா, அவனை வந்து நம்ம இப்போ போய் போட்டு தள்ளிட்டு வரணும். ஓகேங்க ஓகே காய்ஸ் நான் வந்துட்டேன். இங்கதான் இருக்கா பயபுள்ள. ஓகே ஸோ கையில கன் எடுத்தாச்சு. ஷூட் பண்றான். ஓகே அப்ப கூட அந்த பாடி கார்டு ஒருத்தர் வந்திருக்காங்க வேற லெவல்ல. ஓகே மிஷன் பாஸ்டு. 30,000 வேற லெவலுங்க. ஸோ நான் அவனை கண்ணிலேயே பார்க்கலங்க, என் புல்லட் தாங்க அவனை பார்த்துச்சு. அதுக்குள்ள $30,000 கொடுத்துருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் நமக்கு ஒரு மிஷன் வருது. யாரு அனுப்பிச்சிருக்காங்க? ஸோ ஐ ஹேவ் சம் அர்ஜென்ட் ஒர்க் ஃபார் யூ. டோனி பயபுள்ள அனுப்பிச்சிருக்கான். ஸோ டோனி கிட்ட போலாமா இல்ல பக்கத்துல ஜோயி இருக்கான் கார் பெயிண்டர், அவங்க கிட்ட போலாமா? சரி வாங்க ஸ்கிப் பண்ணிட்டு நான் எங்க போனேன்னா அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே गाइस இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜோயி கிட்ட தான் வந்திருக்கேன். சோ இவன் நெக்ஸ்ட் என்ன மிஷன் கொடுக்க போறான் அந்த கார் பெயிண்டர் பயபுள்ள அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ இப்போதான் கதை கொஞ்சம் சூடு பிடிக்குது गाइस. என்னது போயிட்டு 6 மணிக்கு வர சொல்லிருக்காங்க படுவை நாயே. ஓகே गाइस இப்போ வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு 6 மணிக்கு வர சொல்லிட்டான். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோனி கிட்ட தான் போறோம். சோ டோனி நெக்ஸ்ட் நமக்கு என்ன மிஷன் கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சோ டோனியோட வீடு பக்கத்துல தான் இருக்கு. சோ கொஞ்சம் ஏதோ வளரிட்டு இருக்கேன், அதுக்குள்ள போய் சேர்ந்துறலாம். ஓகே गाइस இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல தான் டோனியோட வீடு இருக்கு. சோ வந்தாச்சு. ஓகே சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் உங்ககிட்ட. என்ன விஷயம் அப்படின்னா எபிசோட் 1ல நான் ஒருத்தன் 8 பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை காரை வச்சு வெடிக்க வச்சேன்னு சொன்னேன்ல, அது 8 பால்ஸ் கிடையாது, 8 பால்ஸோட ஒரு ஆளு. ஓகேங்களா 8 பால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டான் மாதிரி. சோ அவனோட ஆளை தான் நாங்க வந்து வெடிக்க வச்சோம். அது 8 பால்ஸ் கிடையாது, நான் தப்பா சொல்லிட்டேன். ஓகே गाइस இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோனி கிட்ட வந்திருக்கோம். சோ டோனி வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன மிஷன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சோ இப்போ நம்ம டோனி என்ன சொல்றா அப்படின்னா அந்த ஃபிஷ் ஃபேக்டரியில போய் நாம ஒருத்தனை கொல்லிட்டு வந்தோம்ல, அந்த ஃபிஷ் ஃபேக்டரியை இப்ப வெடிச்சு சதற வைக்கணுமாமா. சோ அப்பாலே சொல்லிருந்தா ஒட்டுக்கா முடிச்சிட்டு வந்திருப்பேன். இப்ப போய் எப்படி நான் வெடிச்சு சதற வைக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்டரி வேன் மாதிரி ஒன்னு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 8 பால்ஸ் அப்படிங்கிற ஒருத்தங்க கிட்ட தான் இருக்காமா. அந்த மிலிட்டரி வேனை முதல் திருடினா அந்த வேனை வந்து உள்ள விடுவாங்க. அந்த ஃபிஷ் ஃபேக்டரிக்குள்ள அந்த வேனை அலௌடு தான். அந்த ஃபிஷ் ஃபேக்டரிக்குள்ள நீ போய் பாம் வச்சு அந்த ஃபிஷ் ஃபேக்டரியை வெடிக்க வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றேன். உங்களுக்கு புரிஞ்சதுன்னு சொல்லி நம்புறேங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 8 பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட ஒரு டஸ்ட் யார்ட் இருக்கான். சோ டஸ்ட் யார்டா இல்ல டஸ்ட் யார்டான்னு தெரியல, அது பாக்குறதுக்கு மிலிட்டரி வேன் மாதிரி இருக்கும். சோ அந்த வேனை முதல்ல நம்ம திருடிட்டு போய் அந்த ஃபிஷ் ஃபேக்டரியில அந்த வேனை நிப்பாட்டி பாம் செட் பண்ணி அதை வெடிக்க வைக்கணும். ஒரே கல்ல 2 மாங்க. 8 பால்ஸ் அப்படிங்கிறவனோட அந்த வேனையும் காலி பண்ண மாதிரி ஆச்சு, இந்த ஃபிஷ் ஃபேக்டரி வெடிக்க வச்ச மாதிரி ஆச்சா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரே கல்ல 2 மாங்க ட்ரை பண்றான் பயபுள்ள. ஓகேங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 8 பால்ஸ் அப்படிங்கிறவனோட அந்த லாரி. சோ லாரியா வேனா, சோ அவன் வேணும் தாங்க சொன்னான். ஓகேங்க சோ இதுதான் வந்து அந்த டஸ்ட் யார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா. டஸ்ட் யார்ட்னா என்ன எனக்கு தெரியல. சோ நீங்க முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வேனை நம்ம திருடியாச்சு. இதுல கொண்டு போய் பாம் வச்சுட்டு வரணும். சோ எங்க போகணும் அப்படின்னா தெரியுமல உங்களுக்கு, அந்த ஃபிஷ் ஃபேக்டரிக்கு போகணும். சரி வாங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஃபிஷ் ஃபேக்டரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே गाइस இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம அந்த ஃபிஷ் ஃபேக்டரி கிட்ட வந்தாச்சு. சோ இந்த வேனுக்கு வந்து அலௌடுன்னு சொன்னாங்க. ஓபன் பண்ணுவாங்களா? பண்ணிட்டாங்க கேட்டை. சோ இந்த வேன் வந்து பாத்தீங்கன்னா அலௌடுன்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி கேட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஓகே சோ இப்போ இந்த வேனை கொண்டு போய் எங்கேயோ நிப்பாட்டி பாம் செட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க சோ இப்போ நம்ம அந்த ஆளுங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு, சுடுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க இங்க நிப்பாட்டியாச்சு, பாமையும் வச்சாச்சு. ஓகே பாம் வச்சாச்சுங்க, பாம் 6 மணி. ஓகே இறங்கி இப்போ கிளம்பிட வேண்டியதான். ஸோ நம்மளை ஷூட் பண்ணுறானுங்க, வெறித்தனமாக ஷூட் பண்ணுறானுங்க. என்னடா சாவடா 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 என்னங்க இது வெடிச்சிருச்சு, பாம் வெடிச்சிருச்சு. அந்த ஃபிஷ் ஃபேக்டரி மொத்தமாக நாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்டா லாண்ட்ரி விற்கிற பயவுகளை உங்களுக்கு இருக்கிற ஃபிஷ் ஃபேக்டரி $30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான், எல்லாரும் ஷூட் பண்ணிட்டு. ஓகே 10 லைஃப் தாங்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பயங்கர ஃபாஸ்ட்டாக இங்கேருந்து கிளம்பணும் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து போனால் கேட் ஓப்பன் பண்ணுவீங்களா? பண்ணிட்டானுங்க பயவுலைங்க. ஓகேங்க வெறும் 10 லைஃப் தான் வச்சிருக்கேன். ஸோ சீட் யூஸ் பண்ணுவேன், பட் உங்களுக்கு காட்ட மாட்டேனே. ஸோ வாங்க நெக்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே गाइस நான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறேன். ஏன்னா 14 நிமிஷத்துலயே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமாங்க. ஸோ இன்னைக்கு ஒரே நாள்ல 2 எபிசோடு போட்டேன்ல,